உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசோக இணைகின்றார். வணக்கம் அரசோகலே. வணக்கம் நானே அனைத்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பிருந்த வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உலக நார்வல் நிகழ்ச்சியில் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலவரங்களை பார்ப்போம். பேச்சுவார்த்தை தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது பேச்சுவார்த்தை என்று தெரியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்த்தால் ஈரானுடைய வெளிவார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இஸ்லாமாபாருக்கு பயணம் செய்வதாக, அதே போல் அமெரிக்காவில் இருந்தும் கூட சிலர் பயணத்தை மேற்கொண்டிருப்பதாக கூட கூறப்படுகின்றது. ஆனால் ஒரு தெளிவில்லாமல் இருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக இந்த வருகின்ற சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? என்ன அறிகிறீர்கள் என்று கூறுவீர்களா? இன்று வெள்ளிக்கிழமை அப்பாஸ் அரக்சி பாகிஸ்தானுக்கு சென்று, அதற்கு பிறகு ஓமானுக்கு சென்று, அதற்கு பிறகு ரஷ்யாவுக்கு செல்வதான ஒரு திட்டத்துடன் அவர் ஒரு குழுவினருடன் பயணித்திருப்பதாக ஈரான் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. அந்த தகவல்களின் அடிப்படையில் அவர் அவர் அந்த பயணத்தை ஆரம்பித்த போது கூறியிருந்தார்கள், அவர் இந்த அமெரிக்கான பிரதிநிதிகளான ஸ்டீவ் விட்கோஃப் ஆக இருக்கலாம், ஜெராட் குருஷ்னராக இருக்கலாம், அவர்களை சந்திக்க போகிறார் என்று. ஆனால் வெள்ளை மாளிகை சொல்லியிருக்கிறது அவர்களும் நாளை பாகிஸ்தான் வருகிறார்கள். ஜேடி வான்ஸை தாங்கள் ஒரு ஸ்டாண்ட் பையாக அவரை வைத்திருப்பதாகவும், ஆனால் இவர்கள் இருவரும் வருகிறார்கள் என்றும். அப்ப இரண்டு தரப்பும் அங்குதான் நிக்க போகிறது பாகிஸ்தானில். ஆனால் ஈரான் தரப்பு கூறியிருக்கின்றது தாங்கள் தற்போதைய போர் நிலைமைகள், மற்றது அடுத்து வரும் நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கிறது, அந்த பிராந்தியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்காக மட்டும்தான் அரக்சி போகிறாரே தவிர அவர் அமெரிக்க அதிகாரிகளை சந்திக்க மாட்டார் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் ஊடகங்கள் பலவாறு போட்டிருக்கின்றன. அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாக போறது, ஈரான் தூதுக்குழு அங்கு போயிருக்கின்றது என்று. ஏனென்றால் அவர்களும் வருகிறார்கள், அந்த டைம் அவர்களும் வருகிறார்கள் என்ற மாதிரியா. அதே சமயம் ட்ரம்ப் கட்டாருக்கு தொலைபேசி எடுத்திருக்கின்றார். தொலைபேசி எடுத்து பாகிஸ்தானும் கட்டாரும் இணைந்து இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு உதவுவதற்கு தங்களுக்கான ஒரு உதவியாக இருப்பதாகவும், அது தொடர்பற்றது அந்த இரு தரப்பின் வர்த்தகங்கள் மற்றது அங்குள்ள அந்த வளைகுடா நாடுகள் பிரச்சனை தொடர்பாக கட்டாருடன் ட்ரம்ப் தொலைபேசியில் உரையாடியதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் பார்த்தீங்கள் என்று சொன்னால், இந்த பென் கொரியர் வான்படை தளத்தில், இஸ்ரேலில் இருக்கிற வான்படை தளத்தில் KC-135 மற்றது KC-46 போன்ற விமானங்கள் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருப்பதை வீடியோக்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் சீனா தனது மக்களை ஈரானில் இருந்து உடனடியாக வெளியேற சொல்லி இருக்கிறது. அதாவது February 28 அந்த தாக்குதல் நடந்த போது கூட 27 சீனா இப்படியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது, எல்லோரையும் வெளியேற சொல்லி. சீனாவின் அந்த அறிக்கை எல்லோருக்கும் ஒரு பதட்டத்தை கொடுத்திருக்கின்றது. அதாவது ஈரானில் திரும்ப தாக்குதல்கள் ஆரம்பமாக போறது ஒன்று. ஏனென்றால் 3வது விமானம் தாங்கி கப்பலும் அங்கு வந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 200 விமானங்கள், 12 கப்பல்கள், 15,000 படையினருடன் 3 விமானம் தாங்கி கப்பல்கள் வந்திருக்கின்றன. அதாவது ஈராக் போர் 2003 பிறகு ஒரு 3 விமானம் தாங்கி கப்பல்கள் ஒன்றாக அந்த வளைகுடாவுக்கு வந்திருப்பது இதுதான் முதல் தடவை என்று கூறுகிறார்கள். எனவே 2 அதாவது தாக்குதல் திட்டமும் இருக்கலாம் அல்லது மிரட்டுவதாக கூட இருக்கலாம் என்ற துணியும் இருக்கின்றது. அதே சமயம் ஈரான் ஏதாவது ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் தங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ட்ரம்ப் என்று கூறியிருக்கின்றார். அவரை பொறுத்தவரையில் அவர் ஒவ்வொரு தடவையும் அதை மாறி மாறித்தான் கூறுவார். ஆனால் இந்த நிலைமை ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுமா நடைபெறாதா, ஏன் இருவரும் ஒரே நேரத்தில் பாகிஸ்தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு குழப்பமாக பல ஊடகங்களும் பல மாதிரியான தகவல்களை வெளியிடும். அதற்காகத்தான வெள்ளை மாளிகையினுடைய பத்திரிகையாளருக்கான செயலாளர் கரலின்
லெவிட் கூறியிருக்கின்றார், ஈரான் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறது என்று கூறியிருக்கின்றார். அப்படின்னு சொல்லும் பொழுது அரக்ஷி அவர்கள் போவதும் குஷ்னரும் விட்காஃபும் சந்தித்து ஒரு வெற்றிகரமாக அமைந்தால் ஜேடி வான்ஸ் அவர்கள் ஸ்டாண்ட் பையில் நிற்கின்றார், அதாவது காத்துக் கொண்டிருக்கின்றார், தேவை இருந்தால் அவரும் பயணிப்பார் என்று கூறுகிறார்கள். இது சாத்தியமா? ஒரு வியாபாரம் செய்வது போலதான் இருக்கின்றது. என்னென்று சொன்னால், அவர் போற நேரத்தை பார்த்து உடனடியாகவே இவர்களை அனுப்புகிறார்கள். உடனடியாக அவர்கள் அனுப்பும் போது பங்கு சந்தை 13% S&P 500 வந்து 13% உயர்ந்திருக்கின்றது. இந்த மார்ச் முடிவிலிருந்து இப்ப வரைக்கும் $7 டிரில்லியன் பங்கு சந்தை உழைத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்ப அவர்கள் இது இப்படியான ஒரு செய்திகளை வைத்து இந்த மார்க்கெட்டை மனிப்புலேட் பண்ணுவதற்கான ஒரு வியாபாரமாகத்தான் பார்க்கலாம். ஸ்டாண்ட் பையா வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு. ஏனென்று சொன்னால் ஈரான் இதுவரை இப்ப ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் பேச்சுவார்த்தை சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்கள் கூறியது போலதான் கரோலின் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஈரான் தங்களிடம் கேட்கிறது பேச்சுக்கு வாங்கல் என்று. அதால் தான் தாங்கள் போகிறார்கள். அவதான் சொல்லியிருக்கிறார், தாங்கள் பேன்ஸை வந்து ஸ்டாண்ட் பையா வைத்திருக்கின்றோம். இப்போதைக்கு கிருஷ்ணரும் ஸ்டீவ் விட்காஃபும் தான் போகிறார்கள். பேச்சு நடத்த போவதாகத்தான் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஈரான் கூறியிருக்கின்றது, இல்லை, நாங்கள் பேச்சு நடத்த போகவில்லை, நாங்கள் சாதாரண பயணமாகத்தான் 3 நாடுகளுக்கும் செல்கிறோம். ரஷ்யாவுடனும் இது தொடர்பாக தற்போதைய நிலைமை தொடர்பாக கலந்து ஆலோசிப்பதற்கு போகிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார். இப்ப நீங்கள் பங்குச்சந்தை தொடர்பாக கூறும்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அடிக்கடி கூறுகிறார், தன்னுடைய ஆட்சி காலத்தில் தான் பங்குச்சந்தை இவ்வளவு சிறப்பாக உயர்ந்து கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் என்று. அவர் சொல்வதில் உண்மை இருக்கிறது தானே, இல்லையா? மனிப்புலேட் பண்ணுகிறார்கள். அதன் ஊடாக, இந்த பங்கு சந்தையின் ஊடாக இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்று சொன்னால், ஈரானின் கிரிப்டோ, ஈரான் மக்கள் வைத்திருந்த கிரிப்டோ கரன்சியை வந்து முடக்கி இருக்கிறார்கள். $344 மில்லியன். அது என்னென்றால் இப்ப பிளாக் செயின் தான் அதுக்கு பொறுப்பு. இந்த பிளாக் செயின்கள் இதுகள் எல்லாம் அமெரிக்கான்ற நிறுவனங்கள். அமெரிக்கான்ற நிறுவனங்களை நம்பி மக்கள் முதலிட்டால் இதுதான் பிரச்சனையாக இருக்கும். கடைசியாக அவர்களிடம்தான் அக்சஸ் முழுக்க இருக்கு. அவ்வாறு முடக்கி விட்டார்கள். இப்ப ட்ரம்பின் இந்த நடவடிக்கைகள் கூட இவ்வாறு ஒரு போலியான தகவல்களை கூறி அந்த தங்கள் சென்டிமெண்டை வைத்துக் கொண்டு இந்த பங்கு சந்தைகளை மனிப்புலேட் பண்ணி உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இப்போது அவர்களுக்குரிய ஒரு வியாபாரமாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன், இந்த பங்கு சந்தைகள் இனிமேல் இப்படியே இல்லாமல் போனாலும் போகும். என்றால் ஒருவரும் இனி அதற்குள் போக மாட்டார்கள். என்று சொன்னால் அதுக்குள்ள போகிற காசை அவர்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை உழைத்துக் கொண்டிருப்பது போலதான் தெரிகின்றது. காலையில் பேசியிருந்தோம், அமெரிக்கா லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை 3 வாரத்தினால் அதிகரித்திருக்கின்றது நாங்கள் பேசியிருந்தோம். இப்பொழுது மாலை இரவு நாங்கள் இப்ப பிரித்தானியாவுடன் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இஸ்ரேல் குண்டு தாக்குதல் நடத்தி இருக்கின்றது சவுத் லெபனானில். இது என்ன பேச்சு? இது போர் நிறுத்தம் என்றால் என்ன என்று எனக்கு புரியாமல் இருக்கிறது. காசாவிலும் இதே மாதிரியான நிலைமை, லெபனானிலும் இதே மாதிரியான நிலைமை. என்ன நடக்கின்றது? அதாவது போர் நிறுத்தம் என்று ட்ரம்ப் கூறினாலும் இது ஒரு மாயைக்குள் வைத்திருக்கிறது போலதான். நீங்கள் காசாவிலும் பார்க்கலாம். அவர்களின் ஆயுதங்கள் முடிவுக்கு வந்ததும் அவர்களால் இயலாதென்றவுடன் ஒரு போர் நிறுத்தம் என்று சொல்லிவிட்டு, ஆனால் அந்த மக்களை அப்படியே வைத்துக் கொண்டு அவர்கள் மீது தொடர்ச்சியாக குண்டுகளை வீசுவது, அதுதான் இந்த போர் நிறுத்தம். இன்றும் அதே நீங்கள் கூறியது போலதான் லெபனானின் தென்பகுதி மீது குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன. அதே சமயம் ஹமாஸ் ஹிஸ்புல்லாக்களும் ஈரான் ஹேமாஸ் 450 என்ற தாக்குதல் விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். பெருமளவு அதே சமயம் இஸ்ரேலின் கவச வாகனங்களை FPV ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோன்ஸால் தாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு பலர் காயமடைந்து இந்த ஹைஃபாவில் இருக்கிற வைத்தியசாலைகளுக்கு உலங்கு வானூர்திகளில் எடுத்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனிடையே நாங்கள் நேற்று பேசியிருந்தோம், இந்த இஸ்ரேலின் 2 அதிகாரிகளை கைது செய்திருப்பதாகவும், அதாவது அவர்கள் வந்து ஈரானுக்கு உளவு தகவல்களை கூறியதாக நாங்கள் பேசியிருந்தோம்.
இப்போது அந்த அதில் அவர்களுடைய விசாரணைகளில் கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அந்த 2 வான்படை தொழில்நுட்பவியலாளர்களும் ஈரானின் புலனாய்வுத்துறையினரால் வழிநடத்தப்பட்டதாகவும் அவர்களுக்கு இஸ்ரேலிய வான்படை தளபதி மேஜர் ஜெனரல் டோமர் பாரை கொல்லுமாறு ஈரானிய உளவாளிகள் கோரிக்கை விடுத்ததாகவும் அதற்கு தாங்கள் பணம் தருவதாகவும் கூறியிருந்ததாகவும் அதற்கு அந்த வீரர்கள் சரி பார்த்து முயற்சி செய்து பார்க்கிறோம் என்று கூறினதாகவும் அது கூறியிருக்கிறது. அதே சமயம் இஸ்ரேலின் பிரதமர் நெத்தன்யாகு, முன்னாள் பிரதமர் நஃப்தலி பெனட் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமர் பென் கெவிர் மற்றும் நிதி அமைச்சர் மற்றும் முன்னாள் பொதுப்படை தலைவர் ஆகியோர் வசிக்கும் தெருக்கள் மற்றது அவர்களின் நடமாட்டங்கள் தொடர்பான தகவல்களையும் வழங்குவதற்கு பணம் கொடுத்ததாகவும் அயன்டோம் பீரங்கிகள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் படங்கள் அவற்றையும் ஈரானியர்கள் கோரியதாகவும் இப்போது அந்த அவர்களுடைய விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு தகவல்களுக்கும் கிட்டத்தட்ட $1,300-2,000 ஒவ்வொரு தகவல்களுக்கும் அவர்கள் பணத்தை கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக அரசோலை இப்ப நிறைய விடயங்கள் பேசப்பட்டது. குறிப்பாக அணு ஆயுதம் தயாரிப்பது தொடர்பாக அதுல ஒரு இழுபறி இருந்தது. ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்க முடியாது என்று இஸ்ரேலும் சொல்லுகிறது, அமெரிக்காவும் சொல்லுகிறது. யாருடைய வாயை திறந்தாலும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். ஆனால் இப்ப அது ஒரு சிக்கலாக வந்திருக்கிற நேரத்தில் அவர்கள் கூறுகிறார்கள், முதலில் 20 ஆண்டுகளுக்கு ஒன்றுமே செய்ய முடியாமல் கொண்டு வருவோம் என்றார்கள். 5 ஆண்டு என்றார்கள். இப்பொழுது கூறுகிறார்கள் 10 ஆண்டுகளுக்கு ஒன்றும் செய்யாமல் இருக்கட்டுக்கும். அதற்கிடையில் இந்த பதப்படுத்தப்பட்ட யுரேனியத்தை ரஷ்யாவுக்கு கொண்டு போய் வைத்திருக்கலாம். என்ன செய்ய பார்க்கிறார்கள்? அதாவது தாங்கள் சொன்னதை அதிலிருந்து விட்டு கொடுத்து விட்டால் தங்களுடைய மானம் போய்விட்டது, அந்த நாட்டினுடைய எல்லாம் போய்விட்டது என்ற அதற்காக விட்டு கொடுக்காமல் ஏதோ ஒரு விதத்தில் இந்த அணு ஆயுத திட்டத்தை அல்லது அவர்களுடைய ஆப்ஷனை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கின்றது இந்த அணு ஆயுதம் தொடர்பாக என்று சொன்னால், அமெரிக்காவால் இந்த போரில் இருந்து வெளிவருவதற்கு ஒரு காரணம் இல்லாமல் இருக்கின்றது. அவர்களால் ஒரு உளவியல் போரையும் ஒரு முற்றுகை போரையும் தங்களுக்கு ஒரு வெற்றி கிடைப்பது போல ஒரு பாசாங்கு செய்வதற்கான ஒரு முயற்சிகளை இறுதியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஒபாமா கொண்டு வந்த அந்த திட்டத்தை இவர்கள் முதல் ஆட்சி காலத்திலேயே தவிடுபடியாக்கிட்டார். இனி இவர்கள் எடுக்கின்ற உடன்பாடு அதற்கு விட பெரிதாக இருக்க வேண்டும். அதுக்கு கீழே என்று சொன்னால் இவர்களால் எதுவும் செய்ய முடியாது. என்னென்றால் அரசியல் ரீதியாக அது மிக ஒரு தற்கொலையாக முடியும். ஆழம் தெரியாமல் காலை விட்டு போல ஒரு நிலைமையாகத்தான் இருக்கிறது. எனவேதான் கட்டுமையாக மிரட்டி பார்க்கிறார்கள். படையினரை கொண்டு இறக்கி இருக்கிறார்கள். இப்ப 3 விமானம் தாங்கி கப்பல் வந்தாலும் அங்கு ஒன்றும் செய்ய போவதில்லை. ஏனென்றால் இதுவரை காலமும் இந்த 40 நாள் போர் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை படிப்பித்திருக்கிறது. ஏதாவது ஒன்று அந்த ஒபாமாவின் ஒப்பந்தத்தை விட ஒரு கொஞ்சமாவது பெரிதாக காட்டிவிட்டால் இதிலிருந்து அப்பாடாண்டு வெளியேறி விடலாம் என்றுதான் யோசிக்கிறார்கள். எனவேதான் அதை முற்றாக 20 வருடத்துக்கு நிறுத்த சொல்லி அதுக்கு அவர்கள் அதாவது ஈரான் புரோசன் பண்ணின அத்தனை மணியையும் விடுவிக்கிறது என்றுதான் சொன்னார்கள், தடைகளை எடுக்கிறது தான் சொன்னார்கள். இப்ப நீங்க பார்க்கலாம், இந்த கிரிப்டோ கரன்சியாக இருக்கலாம், ஈரான் டேங்கர்களாக இருக்கலாம், அல்லது ஈரான் மீதான அந்த முற்றுகை என்பது அவர்களை ஏதாவது ஒரு வழியில் அந்த உடன்பாட்டுக்கு ஒத்துக்கொள்வதற்கு ரஷ்யா அதுக்கு உடன்பட்டிருந்தது. வேணுமென்றால் அதை கொண்டு போய் ரஷ்யாவில் வைக்கலாம் என்று. ஆனால் ஈரான் எல்லாத்துக்கும் மறுப்பே தெரிவித்து விட்டது. ஏனென்று சொன்னால், ஈரானுக்கு தற்போது அமெரிக்காவின் பலவீனத்தை அவர்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு இதுக்கு மேல் இவர்களால் தாக்க முடியாது என்று. வளைகுடா நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. வளைகுடா நாடுகள் இனி ஒரு தாக்குதலை நடத்த அமெரிக்காவை அனுமதிக்காது என்றதும் ஈரானுக்கு தெரியும். என்றால் அது மிகப்பெரிய ஒரு சேதத்தை சந்தித்து விட்டார். அடுத்தது, இனி வரும் காலங்களில் ஈரான் மீது யார் தாக்கினாலும் ஈரான் ஹார்முஸை மூடும். அப்ப அப்படி மூடுமாக இருந்தால் இனிமேல் ஒருத்தரும் தாக்க முடியாத நிலைமையாக இருக்கும். இனி யாரும்
அமெரிக்கா தாக்குவதனாலும் ஐரோப்பா விடாது தாக்குவதற்கு. இரண்டாவது பாதிக்கப்பட போகிறது தாங்கள் என்றது தெரியும். இப்ப ஈரான் பக்கம் மிக அதிக அளவான அனுகூலங்கள் இருக்கு. அவர்கள் இழப்புகளை சந்தித்தாலும் அதிக அளவான அனுகூலங்கள் இருக்கிறது. அமெரிக்கா அதில் இருந்து ஏதாவது ஒன்றை, அதாவது அவர்களுக்கு எல்லாத்தையும் விட்டு விட்டார்களா? இப்ப ஆட்சி மாற்றத்தை பற்றி கதைப்பதே இல்லை. ஏனென்று சொன்னால் ஆட்சி மாறிவிட்டது என்று சொல்கிறார்கள். ஏவுகணையை பற்றி கதைப்பதே இல்லை. இப்ப கடைசியாக ஒன்றே ஒன்று அவர்களுக்கு இந்த அணு ஆயுதம் தான் அந்த இவர்கள் நிறுத்தின ஒப்பந்தம் அணு ஆயுதம். அதை நிறுத்தாமல் விட்டிருக்கலாம், ஆனால் அதை நிறுத்தி விட்டார்கள். இப்ப அதையாவது ஒன்றை தாங்கள் செய்ததாக காட்டிக்கொள்ளும் வரையிலும் இவ்வாறான நடவடிக்கை, அது ஒரு உளவியல் போரை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்ப இந்த 10 அம்ச ஈரான் வைத்த 10 அம்ச கோரிக்கையில் 9 அம்சங்களை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டால் இந்த அணு ஆயுதத்தை விட்டுக் கொடுக்குமாறு கேட்டால் ஈரான் விட்டுக் கொடுக்குமா? ஈரான் கேட்கிறது ஒன்றுதான். என்னென்று சொன்னால் அமைதியான வழியில், அதாவது இந்த அணு சக்தி திட்டத்தை நாங்கள் எங்கட எலக்ட்ரிசிட்டிக்கோ அல்லது எங்கட வெவ்வேறு தொழில்துறைகளுக்கோ பயன்படுத்துவது, அது உலகத்திலே வளமை. இப்ப ஜப்பான் கூட அதை செய்கின்றது. அணு உலைகள் எல்லாம் இருக்கின்றன. அதைத்தான் ஈரான் கேட்கிறது. அதற்கு அவர்கள் முதலில் ஈரான் சம்மதித்திருந்தது. ஐக்கிய நாடுகள் சபையின் எனர்ஜி, அட்டமிக் எனர்ஜி பிரிவு ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கிறதுக்கும் அதை கணக்குகள் எடுப்பதற்கும் கண்காணிப்புகள், கேமராக்கள் எல்லாம் பூட்டப்பட்டிருந்தது. அதை குழப்பியவர்கள் ட்ரம்ப் தான். தான் ஏதோ அதுக்கு பெரிதாக செய்ய போகிறேன் என்று அதை குழப்பி விட்டு தடையை போட்டது. ஈரானுக்கு இப்ப திருப்பி அப்படியான ஒரு நிலைக்கு போறதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஈரான் இப்ப என்ன சொல்லுது என்றால், அப்படியான ஒரு நிலைக்கு போறதென்றால் முழு தடையையும் எடுக்க வேண்டும். அதைத்தான், அதாவது ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு ஈரான் மக்கள் வர வேண்டும். ஈரான் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது, தடைகளால் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. இப்ப முழுமையாக எடுக்கப்பட்டால் சில சமயங்களில் அதுக்கு ஈரான் ஓம் என்று சொல்லலாம். ஏனென்றால் ஈரானுக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை. ஏனென்றால் ஈரானுக்கு இந்த தடைகளை எடுத்து ஈரானை சுதந்திரமாக ஈரான் இயங்க தொடங்கும் என்று சொன்னால் ஈரான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டுவிடும். ஆனால் அது அந்த பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். என்று சொன்னால் ஈரான் வளர்ச்சியும் தொழில்நுட்பமும் எல்லோருக்கும் ஒரு சவாலாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இதில் என்னென்றால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கு வேறு வழி இல்லை. ஏதாவது ஒன்றுக்கு இணங்கி போகத்தான் வேண்டும். அதாவது பேராசிரியர் சாக்ஸ் கூறியது போல ஈரான் அந்த 10 அம்ச கோரிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், வேற வழி இல்லை. நான் அதற்காக அந்த கேள்வி கேட்டேன். 9 அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், இந்த ஒன்றை மட்டும் ஏதோ ஒரு விதத்தில் பேரம் பேசி அதை கொண்டு வந்து விட்டால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெற்றியை கொண்டாடலாம், இவர்களுக்கும் அது சாதகமாக அமைந்து விடும் போல் இருக்கின்றது என்பதையும் நீங்கள் கூறுவதை வைத்து நான் உணர்ந்தேன். அதனால தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். இனி இப்ப உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் இருக்கின்றது, அது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றது. கப்பல்களை பிடிக்கிறார்கள், சுடுகிறார்கள், அப்படி தொந்தரவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஈரான் இப்பொழுது அமெரிக்காவுடைய ஒரு இராணுவத்தோடு தொடர்புள்ள ஒரு சரக்கு கப்பலை கைப்பற்றி இருப்பது போல் தெரிகிறது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? என்று ஈரான் கூறியிருக்கின்றது, அமெரிக்க படையினருக்கு ஆயுதங்களை எடுத்து விநியோகத்தை கொண்டு சென்ற இராணுவத்துடன் தொடர்புடைய ஒரு கப்பலை தாங்கள் கைப்பற்றி இருப்பதாக கூறியிருக்கிறது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பென்டகன் கூறியிருக்கின்றது, இந்த ஹோர்முஸ் கடல் பகுதியில் ஈரான் 120க்கும் மேற்பட்ட கடல் கன்னி வெடிகளை விதைத்திருப்பதாக கூறியிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நேற்று பென்டகன் கூறியிருந்தது, அதாவது அமெரிக்க அதிபர் கூறியிருந்தார், ட்ரம்ப் அங்கு கன்னிவெடிகளை வைக்கும் படகுகளை சுடுமாறு கூறியிருந்தார். இன்று உங்களுக்கு தெரியும், அங்கு அமெரிக்காவில் நடந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் அமெரிக்காவின் முப்படைகளின் பிரதானி டான் கெயின், மற்றது போர்த்துறை அமைச்சர் பீட்டர் ஹெக்ஸத் ஆகியோர் பத்திரிகையாளருடைய கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தார்கள். அதில் ஹெக்ஸத் கூறியதுகள் என்னென்று சொன்னால், முற்றுகை உண்மையானது மற்றும் விரிவடைந்து வருகிறது. 34 கப்பல்களை தாங்கள் திருப்பி அனுப்பி இருக்கின்றோம். இன்னும் சில நாட்களில் மற்றும் விமானம் தாங்கி கப்பல்கள் அதில் இணைந்து கொள்ளும். ஏற்கனவே இந்த 3வது விமானம் தாங்கி கப்பல் இணைந்து விட்டது. மேலும் இந்த வாரம் இந்திய பெருங்கடல் மற்றும் பசிபிக் கடலில் 2 பிரம்மாண்டமான ஈரானிய கப்பல்களை கைப்பற்றி இருக்கின்றோம். இவை 2ம் அமெரிக்க விமான தாங்கி கப்பல்கள் என்ற அளவு உடையவை என்று கூறியிருக்கின்றார். மற்றது டொஸ்கா என்ற ஈரான் கப்பல்
அது தங்கள கட்டளையை மீறி சென்றதால் அது இந்த கடற்படையினர் 9 துப்பாக்கி சூடுகளை நடத்தி இயந்திரத்தை இயங்காமல் செய்து பிறகு மரைன் வீரர்கள் ஹெலிகாப்டரில் அதில் கயிறுகளில் இறங்கி அதை கைப்பற்றினார்கள். எங்களை மீறி நீங்கள் முயற்சித்து பாருங்கள் என்று தாங்கள் காட்டியிருப்பதாக கூறியிருக்கிறார். ஈரானிய இராணுவத்தின் திறன் ஒரு கொடியுடன் கூடிய கடற்கொள்ளையராக அவர்கள் சுருங்கி விட்டார்கள் என்றும், அவர்களின் உண்மையான கடற்படை அரேபிய வளைகுடாவின் கடலின் ஆழத்தில் இருக்கிறது. இதை அவர்கள் சமாளிப்பது கடினம் என்று கூறியிருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணை ஒரு நாள் ஏதாவது செய்வது பற்றி ஐரோப்பா மாநாடுகளை, அது ஐரோப்பாவையும் கடுமையாக சாடியிருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணையில் ஏதாவது செய்வது பற்றி ஐரோப்பா மாநாடை நடத்துகிறது. அது ஒரு முட்டாள்தனமான மாநாடு. ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்காவை விட ஐரோப்பாவுக்குத்தான் தேவை. ஆனால் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர ஒரு கப்பலில் ஏறியாவது அந்த ஹோர்முஸுக்கு அதை திறப்பதற்கு முயற்சி செய்யவில்லை என்று கூறியிருக்கிறார். போப்பை பொறுத்தவரையில் அவர் தார்மீக நியாயத்தை கேள்விக்குள்ளாக்குகிறார் என்று சொல்லியும், போப் அவர் தனது வேலையை செய்ய வேண்டும், எங்களிடம் வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாது இராணுவ அணுசக்தி அதிகாரி ஒருவர் டேட்டிங் ஆப்ஸ்ல இரகசிய தகவல்களை கசிய விட்டதால் அவரை வேலையிலிருந்து நீக்கி இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். அவர்கள் கேட்ட கேள்வி என்றால், கடற்படை ஈரானிடம் இல்லை என்று சொன்னீர்கள், ஆனால் ஈரான் 2 கப்பல்களை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதற்கு அவர் கூறியது என்று சொன்னால், நீங்கள் ஒரு சுமார் சிறிய மீன்பிடி படகும் ஒரு AK துப்பாக்கியும் வச்சிருந்தால் நீங்கள் கப்பலை கடத்தலாம். ஈரான் நிலைமையும் அப்படித்தான். AK ரக துப்பாக்கிகளுடன் ஒரு சிறிய படகில் கைப்பற்றி கொண்டு போனார்கள். ஒரு கேள்விதான் என்னென்றால், AK துப்பாக்கியும் ஒரு படகும் இருக்கின்றால் நீங்களே நிக்கிறீங்க, நீங்கள் போகலாம். ஒரு AK இருக்கின்ற ஒரு AK இருக்கிறவன் சூப்பர் பவரை கண்ட்ரோல் பண்றான் என்று சொன்னால், இன்றைக்கு அது பெரிய ஒரு காரசாரமாக தான் அந்த இது நடந்திருந்தது. அவர்கள் கூறியது முழுக்க என்னென்னு சொன்னால் ஏற்கு மாறாகத்தான் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு AK துப்பாக்கியும் ஒரு படகும் இருந்தால் ஆரஞ்சு செய்யலாம் என்று சொன்னால், பிறகு நீங்கள் 3 விமானம் தாங்கி கப்பல் நிற்கிறது, 200 விமானம் நிற்கிறது, 15,000 படை நேரம் போகலாம். அது முழுக்க பொய் என்று தெரிகிறது. ஏதோ சமாளிக்கிறாரு. சரி, எவ்வளவு காலத்துக்கு சமாளிக்க முடியுமோ எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் பொருளாதாரம் ஒரு பெரிய தலையடியை கொண்டு வருகின்றது. இன்றும் கூட பல தகவல்கள் வந்திருக்கின்றது. பொருளாதார நெருக்கடி தொடர்பாக எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள் அரசுகளை, என்ன நிலைமை என்றது? பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறிக்கொண்டிருக்கிறது. அமெரிக்காவும் கடுமையாக ஈரான் மீதும் சீனா மீதும் இப்போது பாய்கிற நிலைமையில், அமெரிக்காவுக்கு ஒவ்வொரு நாளும் போக போக இப்ப ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் ஆகஸ்ட் வரையில் கூட தாக்கு பிடிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவால் அது முடியாது. எனவேதான் தனது அழுத்தங்களை இறுக்கிக் கொண்டு வருகிறது. ஈரான் மத்திய வங்கி மீது இன்று தடையை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஈரான் மக்களின் கிரிப்டோ கரன்சியை இந்த பிளாக் செயின் என்ற அமைப்பு, இந்த அமைப்புகள் எல்லாம் பிளாக் செயின், கோயின் பேஸ் என்றெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எல்லாம் அவங்க தேவை என்றால் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அதுதான் இந்த பிரச்சனை. இதுகளை நம்பி போடுவது காசை. அதில் 344 மில்லியனை முடக்கி இருக்கிறதாக கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த ஆயில் ரிஃபைனரி சீனாவின் 40 நிறுவனங்கள், ரிஃபைனரிகள் மற்றது ரிஃபைனரியோட சேர்ந்த நிறுவனங்கள் எல்லாவற்றுக்கும் தடை விதித்திருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஆனால் மறுபலமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவில கோதுமையின் விலை கிட்டத்தட்ட 40% ஏறி இருக்கின்றது. இந்த எரிபொருள் விநியோகம் மற்றது பசலைகளின் குறைபாட்டால் அவ்வாறு ஏறி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வளைகுடா நாடுகளில், அதாவது இந்த கோல்ட்மேன் சாக்ஸ் என்ற வங்கி போட்டிருக்கிறது, வளைகுடா நாடுகளின் எண்ணெய் உற்பத்தி 57% விழுந்திருக்கிறது என்று சொல்லியும், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 14.5 மில்லியன் பேரல்கள் உற்பத்தி குறைந்திருக்கிறதாகவும் அது கூறியிருக்கின்றது. அதில் கூடுதலாக பாதிக்கப்பட்டது சவுதி அரேபியா என்று சொல்லியும், சவுதி அரேபியா என்ற எண்ணெய் 4 மில்லியன் பேரல்களாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொல்லியும், ஈரான் UAE 2.7 மில்லியன் என்று சொல்லியும்,
ஈராக்கின்ற 3 மில்லியன் பேரல்கள் என்று சொல்லியும் ஈரான் 2.5 மில்லியன் பேரல்கள் என்று சொல்லியும் கூறியிருக்கிறது. இப்போது இந்த மே 1ஆம் தேதியிலிருந்து ஜப்பான் தனது ரிசர்வில் இருக்கிற எண்ணெயை எடுத்து விடப்போவதாக கூறியிருக்கிறது. அதே சமயம் ஈரானில் சுவிஸ் தனது தூதரகத்தை திறக்கப் போவதாகவும் கூறியிருக்கிறது. இப்ப பல நாடுகள் ஈரானுடன் ஏதாவது ஒரு நல்லுறவை பேணுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். என்றால் இது இப்படியே போகும்போது ஒவ்வொரு நாளும் ஐரோப்பிய ஒன்றியம் $500 மில்லியன் இழந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் விடிஞ்சு பொழுது வர்றது ஈரானுக்கு பிரச்சனை இல்லை, அமெரிக்காவுக்கு பிரச்சனை, ஐரோப்பிய ஒன்றியம் இழந்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இப்ப ஜெர்மன் சான்சலர் கூறியிருக்கின்றார், தாங்கள் ஈரான் மீதான தடையை எடுப்பது கூட யோசிப்பதாக கூறியிருக்கிறார்கள். என்று சொன்னால் ஏதாவது என்னென்றால் மற்ற இப்ப வளைகுடா நாடுகளும் இயங்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், UAE அமெரிக்காவிடம் கரன்சி கேட்டுட்டு இருக்கிறார்கள். என்று சொன்னால் அவர்கள் எல்லாவற்றையும் மிக பெருமை எடுப்பில் தான் அவர்கள் இந்த பொருளாதாரம், டேட்டா சென்டர்கள் என்றெல்லாம் இருந்தது, எல்லாம் கொலாப்ஸா போனதில்லை. இனி மீண்டும் அதை கட்டி எழுப்புவதற்கு மிகப்பெரிய ஒரு காலம் பிடிக்கும் என்ற நிலை மட்டுமில்லை, ஒவ்வொரு நாள் போக போகவும் டேமேஜ் கூடிக்கொண்டு போகுது. அதுதான் அவர்களுக்கு பெரிய பிரச்சனை. நிறைவாக இப்ப நீங்கள் எல்லா நாடுகளும் ஈரானோடு நல்ல உறவை கட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று கூறும்பொழுது ஒரு கேள்வி ஒன்று. முதல் 40 நாட்களில் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட குண்டுகளை வீசினார்கள். அந்த குண்டுகளுக்கு வீசி அதில் தப்பி பிழைத்த ஈரானிய மக்கள், அந்த நாட்டில் இருக்கின்ற அந்த மக்கள், இப்பொழுது அந்த ஈரானுடைய அரசு, இந்த ரெவல்யூஷனரி கார்ட் அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முடிவு, அதாவது ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக எடுத்திருக்கின்ற முடிவு, இந்த உலகளாவிய வர்த்தகத்தினுடைய ஒரு முழு போக்கையும் மாற்றி இருக்கின்றது. இனிவரும் காலங்களில் ஒரு புதிய ஒரு ஒழுங்குதான் இங்கே வரப்போன்று, அதனால் தான் இந்த நாடுகள் ஒரு புதிய உறவை கட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இனி முன்னே ஒழுங்கு வரப்போவதில்லை. வளைகுடா நாடுகள் அமெரிக்காவை நம்ப போவதில்லை. அமெரிக்கா தான் இந்த உலகத்தை ஆள்கிறது என்கின்ற அந்த பிம்பம் உடைந்து வீழ்ந்து விட்டது. அது பொய், அது மாயை. அமெரிக்கா தான் மிகவும் பெரியது என்று சொன்ன மாயை எல்லாம் உடைந்து விட்டது. ஐரோப்பா தனது மேலாண்மையை இழந்த போது அந்த இடத்தை நிரப்பத்தான் அமெரிக்கா வந்தது. ஐரோப்பா பிரித்தானியாவின் காலனித்துவம் வீழ்ந்த போது அதை நிரப்புவதற்கு அமெரிக்கா அதற்குள் பாய்ந்தது. சோவியத்தை கூட அமெரிக்கா போரில் வெல்லவில்லை. வஞ்சகமாக அது பொருளாதாரத்தால் சோவியத் விழுந்ததால் அந்த இடத்தை அமெரிக்கா நிரப்பிக் கொண்டது. ஆனால் இப்போதுதான் தெரிகிறது, இந்த போரில் எந்த போரிலும் இப்ப அமெரிக்கா வென்றதாக இல்லை. ஈராக் போராக எடுத்தாலும் சரி, ஆப்கான் போராக எடுத்தாலும் சரி, வியட்நாம் போராக எடுத்தாலும் சரி, கொரிய போராக எடுத்தாலும் சரி, போர்களை ஆரம்பித்தார்களே தவிர பெருமளவில் வெற்றி பெறவில்லை. இப்ப உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தான் 13,000 படையினர் தான் சவுதி அரேபியாவில் போய் இறங்கி இருக்கிறார்கள். பாகிஸ்தான் ஜெட் தான் அங்கு போய் இறங்கி இருக்கிறது. பாகிஸ்தான் அசீம் முனீர் தான் இப்ப அமெரிக்க அதிபருக்கே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக தெரிகிறார் என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அந்த அவ்வாறான ஒரு நிலையில் இனி ஈரான் இந்த ஹார்முஸை மூடியது. இப்ப எல்லா நாடுகளும் இப்ப ஈரானுடன் இனி இப்ப யோசிப்பார்கள், இனி ஒரு காலத்துல ஈரானை தொட முடியாத ஒரு நிலையை கொண்டு வந்து விட்டார்கள். தொட்டால் ஹார்முஸை மூடுவார்கள் என்றால் உலக நாடுகளுக்கே ஒரு அச்சமாகத்தான் இருக்கு. ஏனென்றால் இந்த தாக்கத்திலிருந்து வெளிவரவே 2 வருடம் எடுக்கும் என்று கூறுகிறார். அந்த 2 வருடம் எடுக்கிறதுக்கும் ஈரான் நல்ல நிலையில் இருந்தால் தான் இவர்களால் மீள முடியும் என்ற ஒரு நிலை. அந்த மக்கள் 40 வருடம் இந்த இவ்வாறான அழுத்தத்துக்கு கீழ் இருந்தனர். இன்று ட்ரம்ப் என்ன கூறியிருக்கிறார்? ஸ்பெயினை நேட்டோவில் இருந்து தூக்கப் போவதாக கூறியிருக்கிறார். ஸ்பெயின் பிரதமர் சொல்லியிருக்கிறார், இமெயிலை பற்றி நாங்கள் ஒன்றும் இமெயில டீல் பண்றேல, ஆவணத்தை நீங்கள் வேணுமென்றா தாருங்கள். அதுக்கும் அவர் சொல்லிக்கிறார், நேட்டோவின் ஆவணத்துல சஸ்பென்ஷன் என்ற ஒன்றுமே இல்லை அங்கே என்று சொல்லியும், மற்றது நாங்கள் நேட்டோவுடன் கோஆபரேட் பண்ணல என்று நாங்கள் சொல்லவில்லை. எங்கட சட்ட திட்டங்களுக்கு அமையத்தான் நாங்கள் ஆதரவுகளை கொடுப்போம். நீங்கள் உலகத்தின் ஐக்கிய நாடுகள் சபையின் விதிகளை எல்லாம் மீறி நீங்கள் செய்கிற சண்டைக்கெல்லாம் நேட்டோ ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் எழுதப்படவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். இயலுமண்டா தூக்கி பாருங்க,
அவர் பதிலளித்திருக்கிறார். ஸ்பெயினுடைய பிரதமர் போன்றவர்கள் பல துணிச்சலான தலைவர்கள் தான் இப்பொழுது தேவையா இருக்கிறது. இவன் காணி கூட ஓரளவுக்கு வெளிப்படையாக சில விடயங்களை பேசியிருந்தார். அப்படியான தலைவர்கள் தான் தேவை. இந்த பப்பெட் தலைவர்கள் இருந்தால் அந்த பழைய ஒழுங்குக்கு இது மீண்டும் போய்விடும். அதுக்குத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முயற்சிக்கின்றார் போல் தெரிகிறது. சிறப்பு அரசுகளே, இன்றும் கூட நிறைய தகவல்களை அன்பர்களுக்காக எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி இருந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.